அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரண சந்திர கிரகணம். வீட்டில் தனமழை பொழிய, செல்வம் பெருகிட, நிரந்தர பணவசியம் ஏற்பட கிரகண நேரத்தில் இந்த 3 சக்தி மிக்க எளிய வார்த்தைகளை உச்சரியுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய சந்திர கிரகணத்தை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தட ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய முறையையும் நீங்க சேர்க்கலாம். ஆற்றல் மிக்க பணவசிய பீஜாட்சரத்தை இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். இந்த பீஜாட்சரம் சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. பொதுவாகவே கிரகண நேரத்தில் நாம் உச்சரிக்கக்கூடிய சில முக்கியமான மந்திரங்கள், நாம ஜபங்களுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதிலும் இன்றைய தினம் தோன்றக்கூடிய சந்திர கிரகணம் இந்தியா உட்பட நிறைய ஆசிய நாடுகள்ல நல்லாவே தெரிய போகுதுங்க. இது போன்ற சக்தி மிக்க நாட்கள் நமக்கு கிடைப்பது மிக மிக குறைவு. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகண நாளன்று இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பீஜாட்சரத்தை உச்சரித்தால் வீட்டில் எப்பவும் பணம் நிரந்தரமாக தங்கும். சரிங்க, நம்ம உச்சரிக்க வேண்டிய அந்த 3 வார்த்தைகள் என்ன, அதை எந்த நேரத்துல எத்தனை முறை உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய வார்த்தைகளை உச்சரிக்க போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் சந்திர கிரகணம் ஏற்படும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் பணவசிய பீஜாட்சரத்தை சொல்லணும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:51 முதல் பின்னிரவு 1:26 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை நீங்க உச்சரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ் தாங்க இன்றைய தினம் கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம். இந்த நேரத்துக்குள்ளேயே மத்தியம நேரம்னு ஒன்னு இருக்குங்க. அதாவது டோட்டாலிட்டின்னு இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம். அதாவது கிரகணம் ஏற்படக்கூடிய உச்சக்கட்ட நேரம் இரவு 11:01 முதல் 11:43 வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை உச்சரிப்பது உச்சக்கட்ட பலன்களை நமக்கு கொடுக்கும். நீங்க தரையில, சேர்லன்னு எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். அதாவது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம். இப்ப நம்ம பார்க்க போறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பணவசிய பீஜ மந்திரம். இந்த பீஜம் அப்படின்ற வார்த்தைக்கு விதைன்னு பொருள். ஒரு விதையின் அளவு சிறியதாக இருந்தாலும் அதை சரியான மண்ணுல விதைச்சு அதற்கு தேவையான அளவிற்கு தண்ணீரும் சூரிய ஒளியும் நம்ம கொடுக்கும் போது அந்த விதை மரமாக மாறும். மிகப்பெரிய மரத்தினுடைய சாராம்சம் அந்த மிக சிறிய விதைக்குள் பொதிந்திருக்கும். அதே போலதாங்க இந்த பீஜ மந்திரங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் அதை சரியான முறையில் நம்ம உச்சரிக்கும் போது அதனுடைய பலன்கள் பிரம்மாண்டமாக நமக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த பீஜ மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்பாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்களும் வசமாகணும், வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படணும், நல்ல பண வசியம் ஏற்படணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஸ்ரீம் வசி வசி, ஸ்ரீம் வசி வசி, ஸ்ரீம் வசி வசி அப்படின்ற பீஜாட்சரத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நம்ம உச்சரிக்கணும். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஒருநிலைப்பட்ட மனதுடன் கவனம் சிதறாமல் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டே ஸ்ரீம் வசி வசி அப்படின்ற திருநாமத்தை 15 நிமிடங்களுக்கு நம்ம சொன்னாலே போதும். உங்களுடைய பணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படும். 15 நிமிடங்களுக்கு இந்த பீஜாட்சரத்தை சொல்லிட்டு
திரும்பவும் மகாலட்சுமி தாயார் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம சிம்பிளான இந்த மெத்தடை இன்றைய சக்தி மிக்க நாளில் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய ஹால் பகுதி வரவேற்பறையில நீங்க வைக்கலாம், அல்லது பெட்ரூம்ல அல்லது பூஜை அறையில நீங்க வைக்கலாம். இந்த மாயாஜால ஆமைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. முதலாவதாக வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கும். அதே போல எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜியை முற்றிலுமாக விரட்டி அடித்து பாசிட்டிவிட்டி வீட்டில் நிரம்பி வழியும். தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யற இடத்துல இந்த ஆமையை வைக்கும் போது தொழில் அபிவிருத்தியாகும். பிசினஸ்க்கு நல்ல growth உங்களுக்கு கிடைக்கும். இப்ப முக்கியமான விஷயம், இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ சக்கர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ குபேர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த 3 எந்திரங்களையும் நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உருவாக ஆரம்பிக்கும். பணவசியம் ஏற்படுவதுடன் சேர்த்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு உருவாகும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டமே இருந்தது கிடையாது, ஒரு நாள் கூட எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க தினமும் 2 நிமிஷம் இந்த எந்திரங்களை நீங்க பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் பெருகும். இதனுடன் சேர்த்து நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது முடியாமல் ரொம்ப இழுபறியாக இருக்கும். வாழ்க்கையில அடுத்த கட்டம் போக முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது நிரந்தர பணவசியத்தை தரக்கூடிய கிரீன் ஜேட் ஸ்டோன், பச்சை கல். பொதுவாகவே பச்சை நிறம் குபேரருக்கு உரியது, பணவசியத்தை தரக்கூடியது. இந்த கல்லை வாங்கி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல ஜஸ்ட் நம்ம போட்டு வச்சாலே போதும் நல்ல பணவசியத்தை கொடுக்கும். அதிகமா கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்களும் இந்த கல்லை வாங்கி பணத்தின் மீது உரசுவதை போல நம்ம வைக்கணும். ரூபாய் நோட்டுகள் அல்லது ரூபாய் நாணயத்தின் மீது உரசுவதை போல இந்த கல்லை நாம் வைத்தாலே போதும் நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு தகவல், நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு லட்சுமி கணபதியை நம்ம கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க வாங்கியிருந்தீங்க, ஆனால் நிறைய ஆர்டர் இருக்கவே எல்லாருக்குமே கொடுக்க முடியலங்க. திரும்பவும் இந்த லட்சுமி கணபதி சிலை வந்திருக்குங்க. ஆனால் ஒரு சின்ன மாற்றம், முன்னாடி நம்ம கொடுத்திருந்தது 1.5 இன்ச்சஸ் 1.5 இன்ச் இருக்கக்கூடிய விக்கிரகம். இப்ப வந்திருக்கக்கூடியது 1.25 இன்ச்ல இருக்கக்கூடிய விக்கிரகம், 1.25 இன்ச்சஸ்ல இருக்கக்கூடிய விக்கிரகம். ஆனால் அதே மாடல்ல இருக்கக்கூடிய லட்சுமி கணபதி இவர். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க, ரொம்பவுமே ஸ்ரதையோட இதை நம்ம செஞ்சிருக்கோம். விநாயக பெருமானுடைய அருளால விக்கிரகம் ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. மகாலட்சுமி தாயாருக்கு உரிய தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய லட்சுமி கணபதி. இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அவருடைய கண்கள் அந்த அளவிற்கு பிரகாசமா தேஜசுடன் இருக்குங்க. இவருடைய பார்வை நம்ம வீட்டுல பதிஞ்சாலே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு சேரும். 1.25 இன்ச் இருக்கக்கூடிய விக்கிரகமாக இருப்பதனால நீங்க தினமும் பூஜைகள் செய்யணும், நைவேத்தியங்கள் வைக்கணும், மந்திர ஜபங்கள் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வழக்கமா வீட்டுல நீங்க என்னைக்கு பூஜை செய்வீங்களோ அன்றைய தினம் அவருக்கு ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு நீங்க நைவேத்தியம் வைத்தாலே போதும். நீங்க கடைகள் வச்சிருக்கீங்க, வியாபாரம் செய்றீங்க, தொழில் செய்யறவங்களாக இருந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இடத்திலும் இந்த லட்சுமி கணபதியை நீங்க வைக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, லட்சுமி கணபதி இருக்கக்கூடிய இடத்துல 16 செல்வங்களும் தேடி வரும். இவருடைய தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரபையில பார்த்தோம்னா ஓங்காரம் எழுதி இருக்கும். சோ இந்த கணபதி இருக்கும் இடத்துல பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். மிஷன் கட்ல செய்யக்கூடிய விநாயகர் கிடையாதுங்க. ஹேண்ட்மேட் கணபதி, கைவினை பொருள் பார்த்து பார்த்து செஞ்சதுங்க. ரொம்பவுமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு. சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம
டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.